எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்கிறாரு. இதுவே அவருக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயமாக கடந்த ஒரு வார காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பால்ட் ஆயிலுங்கிறத அந்த வச்சு ஒரு வாரம் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. நேற்று அதுக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவரும் நம்முடைய சீஃப் மினிஸ்டருமான தளபதியாரை கொரோனா காலத்தில் அவர் போய் சேர்ந்திருப்பாருங்கிற அந்த ஒரு டெரோகேட்டரி வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் மாண்பை கூட பார்க்காம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் எங்களுடைய கழகத்துறை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இது அவருக்கு மட்டும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அவர் கட்சியை சார்ந்த CV சண்முகம் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசினார், இலவசமாக பொண்டாட்டிகளை கொடுப்பாங்களான்ற அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார். அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாவாடைன்னு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினாரு. அதே மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஒல்லியான பெண்களையும் குண்டு பெண்களையும் கம்பேர் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி பேசினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நிச்சயமாக பெரிதாக நாங்கள் அனைத்து மகளிரும் இதை நாங்கள் பெருசாக கண்டிக்கிறோம். ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறது ஒரு தரம் தாழ்த்த விஷயம். ஒரு களத்தில், ஒரு அரசியல் களத்தில், ஒரு தேர்தல் களத்தில் எதெல்லாம் பேசணுங்கிறது ஒரு வரமுறை இருக்குது. எல்லாருமே உணர்ச்சி வசப்பட்டு எப்பயாவது ஓரிரு வார்த்தைகளை பேசுவது ஒரு நியாயமான சில சமயம் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அதற்கு பின்னாக அதை அவங்க ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்த்து இல்லை இதை நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம் மன்னிப்பு கேட்கறது தான் அந்த மாண்பின் செயலாக நாங்கள் பார்ப்போம். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஃப் மினிஸ்டராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தார்னா இதை நிச்சயமாக அவர் பேசியிருக்க மாட்டார். காலில் தவழ்ந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்காரு பார்த்தீங்கன்னா. ஸோ அதை மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி தான் பேசுவாருங்கிறத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். காலில் தவழ்ந்து வந்தவருக்கு ஒரிஜினல் அரசியல் தெரியாது. ஏன்னா அவர் மக்களை ஃபேஸ் பண்ணதில்லை, பெண்களை ஃபேஸ் பண்ணது கிடையாது பப்ளிக் லைஃப்பில். ஸோ திடீர்னு எங்கேயோ அந்த சேரில் சீட்டில் உட்கார்ந்துருக்க காரணத்தினால அவருக்கு தெரியாது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு பெரிய செயல். இதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றது எங்களுடைய தரப்பிலிருந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருக்கிறோம். இது தமிழ்நாட்டு பெண்களை மட்டும் கிடையாது, அவருடைய சொந்த செல்ஃப் ரெஸ்பெக்டையுமே அவர் ரொம்ப குறைச்சிக்கிறாரு. சேற்றவாரி வீசலான்ற தொட்டு எந்தவனா பண்ணலாங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதாவது அன்னைக்கே பெரியார் பேசியிருப்பாரு, என்னோட போஸ்டர்ல சாணி அடிக்கிறதுக்காக அவன் போய் அதுல கை வச்சான், ஆனா அதுக்காக போய் அதுல கை வைக்கணுங்கிற உதாரணத்தை பெரியார் சொல்லியிருக்காரு. அந்த உதாரணத்தை தான் இவருக்கு சொல்லணும். ஏதோ பேசணும், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இல்லாம குடும்பத்தை பர்சனலா அட்டாக் பண்றது, தலைவர் அட்டாக் பண்றது, டெப்டி CM அட்டாக் பண்றது, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்த மக்கள் என்ன போஸ்டிங் இருக்குன்னு கேட்கறது. ஏன் எங்களுடைய கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தான், அவங்க தான் ஃபேஸ் ஆஃப் டெல்லியாகவும் இருக்கிறாங்க. டெல்லியில 2 அவைகளுக்கும் அவர்கள் தான் தலைவியாக இருக்கிறாங்க. அவங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கியவாதி, ஒரு கவிஞர். அவங்க இவ்வளோ ஒரு ப்ரொஃபைலை வச்சுட்டு இருக்க அவங்கள பற்றி கூட அவங்களுக்கு புரியாத ஒரு தரா இருக்கிறார்னா அவருக்கு தோல்வியின் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறார் என்பதை தவிர இதில் வேற எந்த புரிதலுமே நம்ம எடுத்துக்க முடியாது. நிச்சயமாக ஏன் இப்படி பேசுறாங்கன்னு இன்னும் கூட ஆழ்ந்து சிந்திச்சு போய் பார்த்தோம்னா அவங்க இருக்கக்கூடிய கூட்டணி. ஏன்னா மணிப்பூர்ல பெண்களை அந்த அளவுக்கு அசிங்கமாக காட்டியதுதான் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி. அவர்களோட கூட்டணி வைத்திருக்கிற இவர்களும் இப்படிதான் நான்சென்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. என்டிஏன்றதை நான்சென்ஸ் டெல்லி அலையன்ஸ் தான் நம்மலாம் இன்னும் சொல்ல போனோம். எங்க சிஎம் நேத்து நோ டெவலப்மெண்ட் அலையன்ஸ்னாரு. இதை மாதிரி பெண்களை தரைக்குருவா பேசணும், நான்சென்ஸ் டெவலப்மெண்ட் டெல்லி அலையன்ஸ் கூட தான் நம்ம அவங்கள பத்தி சொல்லலாங்கிற அளவுக்கு போய்கிறது. இதுல இருந்து எடப்பாடி அவர்கள் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து தன்னை பரிசோதித்துக் கொள்வது நல்லது என்று நான் கருதுகிறேன். நீங்க தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுப்பதுக்காக தயாரா இருக்கீங்களா? ஏன்னா தனி மனித விமர்சனம் தாக்குதல் தான் தொடர்ச்சியா நடக்குதுன்னு நீங்க எல்லாமே திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாரும் பேசிட்டு வரீங்க. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சார விஷயங்கள்ல தேர்தல் ஆணையத்திட்ட புகார் கொடுத்ததுக்கு தயாராக தனி மனித தாக்குதல் ஒரு புறம் இருக்க,
தொடர்ச்சியாக பெண்களை இப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை விமர்சனம் செய்யும் பொழுது அவர் ஒரு பெண், தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அவர் அந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறார்னு தான் அர்த்தம். ஒரு பெண்ணை பேசும் பொழுது அதிலும் தமிழ்நாட்டு பெண்களுடைய ஒரு பிரதிநிதியாக டெல்லியிலே தன் குரலை ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய துணை பொதுச் செயலாளரை தரம் குறைந்து அப்படி விமர்சனம் செய்யும் பொழுது தமிழ்நாட்டு பெண்கள் அத்தனை பேரையுமே அப்படித்தான் தரக்குறைவாக விமர்சனம் செய்கிறார் என்ற அர்த்தம். என்னுடைய அன்பிற்குரிய சகோதரி சொன்னது போல தொடர்ச்சியாக இதனை அதிமுகவினர் பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை, பொதுவெளிக்கு வந்திருக்கின்ற பெண்களை அதிலும் கூடுதலாக தரக்குறைவாக பேசுவதை ஒரு செயல் திட்டமாகவே வச்சிருக்கிறாங்க. அப்போ தேர்தல் ஆணையரிடம், தேர்தல் கமிஷனரிடம் நிச்சயமாக கொடுக்கலாம். தனிமனித தாக்குதல் என்பதோடு பெண்கள் குறித்தும் தேர்தல் விதிமுறைகள் என்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதை மீறி ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க. ஒரு 3ஆம் தர பேச்சாளர், ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லாம ஒரு 3ஆம் தர பேச்சாளருங்கிற அளவுக்கு அதை பேசுறாரு. இப்ப வன்மையாக கண்டிப்போம். நிச்சயமாக இந்த அவதூறு குறித்து நாங்கள் சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுப்போம். அது எதிர்வினை கிடையாதுமா. ஏதோ ஒரு கூட்டத்துல தெரியாம சொல்லியிருந்தா பரவாயில்ல. செல்லுமிடமெல்லாம் எங்களுடைய துணை முதலமைச்சர் அவர்களை வந்து பால்டாயில்னா அந்த பேரை அவருக்கே திருப்பி விட்டு தான் நாங்க பேச முடியும். அவர் என்ன மாண்பை எடுத்து முன்னாடி வைக்கிறாரோ, அதாவது கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கதை தான். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்குங்கிற ஒரு தாற்பயம் தான். செல்லுமிடமெல்லாம் என்ன சொல்லணும், ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்ல நார்மலா என்ன சொல்லணும், மக்களுக்கு என்ன பண்றோம், பெண்களுக்கு என்ன பண்றோம், கல்விக்கு என்ன பண்ண போறோம், இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ண போறோம், விவசாயிகளுக்கு என்ன பண்ண போறோம், இதையெல்லாம் சொல்லணும். இல்ல அவங்களோட ஆட்சி காலத்துல 2016 இருந்து 21 வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோங்கிறத சொல்லணும். அவங்க என்ன செஞ்சாங்க, பொள்ளாச்சி பாலியல் தொடர்புல மாட்டினாங்க, துப்பாக்கி சுட டிவியில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த 2 அம்மாவும் பையனும் இறந்தாங்கன்னு இப்ப நமக்கு கோர்ட் வேர்டிக்ட் வந்திருக்கு இல்லையா, ஸ்டெர்லைட். இப்படி வந்து இது மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கு பேசுறதுக்கு. அதனால அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய கவர்மெண்ட் அந்த டைம்ல வந்து பிஜேபியால் அங்க இருந்து ஒரு ரிமோட் ஆக்சஸ்ல ஆபரேட் பண்ணப்பட்ட டைம் தான். அதனாலதான் எங்க கழக தலைவர் மறுபடியும் சொல்ற விஷயம் என்னன்னா, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கின்ற போர். இதுல தமிழ்நாடு வென்றே தீர வேண்டும். நாங்க திரும்ப சொல்றது, எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு பாசிச அரசுக்கு செய்து கொண்டிருக்கும் பிஜேபி நம்மள வந்து ஆளக்கூடாது, அவங்க நமக்கு டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணக்கூடாதுன்னு தான் மறுபடியும் சொல்றோம். செல்லும் இடமெல்லாம் இவரும் இதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா. நேற்று வந்து நம்ம தலைவர் மேல வச்சாங்களா. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பிபிடி கிட்ட போட்டுக்கிட்டு போய் ஒரு நோயாளியை பார்த்தது எங்க கழக தலைவர் தளபதியார் MK ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அதையே புரியாத ஒரு மனுஷன், மிசாவையே பார்த்தவர் எங்களுடைய கழக தலைவர். அந்த கொடுஞ்சிரஞ்சாலைக்கே வந்து அவர் போயிட்டு வந்தார்னா இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து கால் தூசுக்கு சமானம். அதனாலதான் நாங்க சொல்றோம், அவரோட மனநிலையை முதல்ல போய் செக் பண்ணிக்க சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமிய. ஏன்னா அவர் வந்து டென்ஷனின் உச்சத்துல, ஸ்ட்ரெஸ்ஸின் உச்சத்துல இருக்கிறாரு. எங்க நம்ம 2வது இடம் கூட இல்லாம 3வது இடத்துக்கு போயிருவோமோங்கிற அந்த பயம், அந்த தாற்பயத்துலதான் வாய்க்கு வந்ததை பிறண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்ப இந்த இன்டர்வியூக்கும் இதுக்கு வேற எதையாவது கொண்டு வந்து சேற்றவாரி இறப்பாருன்னு தெரியும். ஏற்கனவே நம்ம வந்து MR விஜயபாஸ்கர், நம்மளுடைய CV சண்முகமும், நம்மளுடைய திண்டுக்கல் சீனிவாசன் பேசுறதுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் செருப்பு மாலை போட்டது நம்ம எல்லாம் மீடியா மூலமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கும் தமிழ்நாட்டு பெண்கள் தேர்தல் மூலமா நிச்சயமாக பதில் அளிப்பாங்க நாங்க நம்புறோம். ஒட்டுமொத்த தமிழ் பெண்கள் பெண்களுக்கு எதிராக பேசுறதுல தேசிய மகளிர் ஆணையமோ தமிழக மகளிர் ஆணையமோ தலையிடும் நினைக்கிறீங்க? நிச்சயமா தலையிடுவாங்க, சுமோட்டோவா தலையிடுவாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப நாங்க 2 பேரும் எங்களுடைய கட்சியின் சார்பாக எங்கள் துணை பொதுச் செயலாளரை இவ்வளவு தரைக்குறைவாக பேசியதற்கு வன்மையான கண்டங்களை தெரிவிப்பதற்காக இங்க வந்திருக்கோம். நாங்க கட்சியினுடைய சார்பாக மட்டும் கிடையாது, அவங்க ஒரு மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் இப்போ வரைக்குமே இருந்தாங்க. ஐ எம் ஆல்சோ ரெப்ரசென்டிங். சோ நாங்கள் பெண்களை, அவர்களுடைய வலிகளை, அவர்களுக்கான உரிமைகளை பிரதிபலிப்பவர்கள். அப்படித்தான் மேடம் கனிமொழியும். அப்ப ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்தையே அவர் இழிவுபடுத்தி பேசுகின்றார். அதிலும் தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறைவாக இழிவுபடுத்தி பேசுகின்றார். அதையே அதிமுகவினர் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். எதுல இருந்து அது அப்படி வருது அப்படின்னா பிஜேபியில இருந்து தான்.
நமக்காக மெடல்கள் பெற்று தந்த, ஒலிம்பிக்ல மெடல் வாங்கி தந்த அந்த வீராங்கனைகள் நடுத்தெருவில் எத்தனை நாள் உட்கார்ந்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு போராடினாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த துன்பத்திற்கு காரணமா இருந்த மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட்டை அந்த கவர்மெண்ட் வந்து கடைசி வரைக்கும் பாதுகாத்துச்சு. உன்னாவில் என்ன நடந்தது, இதுல என்ன நடந்தது, பீகார்ல நம்ம பில்கிஸ் பானுடைய அந்த குற்றவாளிகளை விடுவித்த பொழுது சனாதன தர்மத்தை காப்பாற்றியவர்கள் மாலை போட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. எல்லா இடங்களிலும் பெண்களை இழிவுபடுத்துவதை, பெண்களை அவர்களுடைய ஒரு 20 வருஷம் 30 வருஷம் பின்னால எடுத்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்கிற பாஜகவோட இன்னைக்கு கை கோர்த்திருக்கிறாங்க. இந்த மண் தந்தை பெரியார் மண், இந்த மண் பேரறிஞர் அண்ணா மண், இந்த மண் கலைஞர் மண், இந்த மண் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மண். இப்ப பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, பெண்களுக்கு என்று ஆட்சி நடக்கின்ற, பெண்களுடைய சுயமரியாதையை காக்கின்ற ஒரு அரசாங்கம். நாங்க பேசுறது ஒரு காலத்திலையும் எந்த இடத்திலையும் தனிமனித தாக்குதல்களோ, அவங்க நம்முடைய இவங்க முன்னாள் முதல்வர் அதிமுகவை வழிநடத்திய மேடம் இருந்த பொழுதும் சரி, நாங்க அந்த விஷயத்தில் ஈடுபட்டதே கிடையாது. இது ஒரு தரம் தாழ்ந்த 3ஆம் தர அரசியல். அதை தான் நாங்க இங்க பதிவு செய்யறோம், வன்மையா கண்டிக்கிறோம். பரப்புரைக்கு நாட்கள் இருக்கு. ஒரு பெண் தலைமை கீழிருந்து வந்த நபர்கள் தான் இப்படி பேசுறாங்க. தொடர்ந்து இன்னும் பரப்புரைக்கு நாட்கள் இருக்கு முறையில அடுத்ததான் அவங்க இதுவரை பேசினா அடுத்த நடவடிக்கை என்ன பண்ணாங்க? நிச்சயமாக கட்சி சார்பாக இதை வந்து நாங்கள் எப்படி அதை வந்து ஒரு லாஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுமோ, எலெக்ஷன் கமிஷன் கிட்ட முறையிடுறதும் ப்ளஸ் இதை வந்து ஒரு டெஃபமேஷன் சூட் போடுறதுலாம் வந்து எங்களுடைய கழக தலைவரின் ஆலோசனைப்படி அட்வொகேட் வல்லுநர்கள் அனைவரும் அதை நமக்கு பெரிய முடிவெடுத்து பெண் தலைமை கீழிருந்து வந்தவங்க எல்லாமே அதுதான் நாங்க சொல்றோம். அந்த அம்மா இருந்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சொல் அங்க இருந்து வந்திருக்குமா? அவங்களும் ஒரு பெண் ஆளுமையா இருந்து நம்மளுடைய தமிழ்நாட்டை ஆண்டவங்க தான். அப்ப கூட அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ கூட நான் ஜஸ்ட் நினைவு கூறுறேன், எங்களுடைய கழக தலைவர் சொல்றாங்க, நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்ச முடியும், நீங்க வரவே கூடாதுன்னு நாங்க நினைக்கவே இல்லைன்றதான் அன்னைக்கு எங்க கழக தலைவர் கொடுத்த பேட்டியில வந்த ஒரு முக்கியமான கருத்து. அத மாதிரி அடுத்தவங்க ஒரு பகைவராக இருந்தார் கூட நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒருத்தர் மாண்டு போகணும், அவங்க மேல சேற்றவாரி அடிச்சு அவங்களை வந்து தரம் தாழ்ந்து 3ஆம் தரம் தாழ்ந்து பேசணுங்கிற அந்த மாண்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது, இவர் பாசிச அரசின் ஒரு அங்கமாக தான் அவர் இங்கே விளங்கி கொண்டிருக்கிறார். அதனாலதான் எங்களுடைய கழக தலைவர் மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்க, இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான போர் நடந்து கொண்டிருக்கிறது, இது தமிழ்நாடு நிச்சயமாக வெல்ல வேண்டும்னு இந்த தாற்பயத்தை மறுபடியும் நாங்க சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் முன்னோக்கி நாங்க மக்களிடம் எடுத்து செல்கிறோம். திருமதி குஷ்பு செய்தியாளர் சந்திக்கும் போது தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தூத்துக்குடி மாவட்டம் விழுப்புரத்தில் வந்து பாதுகாப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுல வந்து திருமதி கனிமொழி வந்து அவங்க அண்ணன் கேட்கணையா மௌனமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அதே குஷ்புக்கு நீங்க இந்த விஷயத்துல வந்து பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? திருமதி குஷ்பு மேடம் வந்து மணிப்பூர் இஷ்யூல வாய மூடிட்டு தான் இருந்தாங்க. மீடியா போய் அவங்களை கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை அவங்களால பேச முடியல. அதே கட்சியில் அங்கம் வகிக்கின்ற குஷ்பு, இத்தனைக்கும் அவங்க வந்து நேஷனல் விமன் கமிஷன்ல மெம்பரா அப்படி இருந்தே அவங்களால மணிப்பூர் இஷ்யூக்கு ஒன்னும் பண்ண முடியல. அதனால இது கரெக்ட்னு நான் சொல்ல வரல, நிச்சயமாக இது வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். பட் போக்சோல எத்தனை கேசஸ் முடிஞ்சிருக்கு, அதாவது எத்தனை கேஸ் வருதுங்கிறத மட்டும் பார்க்காதீங்க, எந்த அளவுக்கு அதுக்கு 24 மணி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எங்க தலைவரோட தலைமையில வந்து நாங்க அதுக்கு முடிவு காண்று அந்த எஃப்ஐஆர் போட்டு அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோன்றதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னும் ஒன்னு கூட சொல்லணும், போக்சோ குறித்த ஒரு விழிப்புணர்வை அதிகமாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கின்றது. அதுதான் சகோதரி சொல்ல வர்றாங்க. இப்ப விழிப்புணர்வு கூடுறப்பதான் அது குறித்த கேசஸும் அதிகமா ஃபைல் ஆகும். அந்த ஒரு செயல் திட்டமாகவே மாண்புமிகு முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டவுடன் இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்து இப்ப இவங்க பேசுறாங்க இல்லையா, ஒரு பெரிய பட்டியல் வாசிக்கிறாங்கல்ல, நாங்க வாசிக்கலாம் பிஜேபியில யார் யார் குறித்து என்னென்ன பெண்கள் அந்த முன்னாள் தலைவர் குறித்தோ இல்ல இப்ப இருக்கிறவங்க குறித்தோ எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாங்கன்னு வாசிக்கலாம். ஆனா அது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களே வெளியே வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. எங்க கையிலயும் பட்டியல் இருக்கு வாசிக்கணும் அப்படின்னா. ஆனால் பொது வெளியில சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் ஏற்கனவே கொடுத்த புகாரை திரும்பவும் ஏன் நம்ம சொல்லணும்னு அதை தவிர்க்கிறோம். நம்ம இப்போ முதலாக ஆட்சிக்கு வந்தவுடனேயே நல்லா கேட்டுக்கணும், அவங்களுக்கும் தான் தெளிவா சொல்றேன், பாலியல் குற்றங்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட சட்டத்தை கொண்டு வந்தவர் இந்தியாவில் மாண்புமிகு முதலமைச்சர் தான். இப்ப கொண்டு வந்தது 21ல. அதுல எஃப்ஐஆர்ல அந்த பாலியல் வன்கொடுமையினால் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் இருக்கக்கூடாது. இதெல்லாம் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறார் அந்த ஒரு விஷயத்துக்காக. அதை குறித்து அவங்க பேசலாமே.
இது வந்து ஒரு நரேட்டிவை இவங்க இப்படி வந்து இப்ப பாத்தீங்கன்னா தேர்தல் சமயத்துல 2 விதமான பொய் பிரச்சாரத்தை பொய் நரேட்டிவை கட்டமைக்கிறாங்க. ஒன்னு, சட்டம் ஒழுங்கு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரொம்ப கடன் வாங்குறாங்க. இந்த 3 தான் இவங்க திரும்ப திரும்ப இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்லயும் பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லாமையும் கொண்டு வர்றாங்க. இந்த 3ஐயுமே தெளிவுபடுத்தணும். இங்க நம்ம தமிழ்நாட்டுல அக்கௌண்டபிளா ரெஸ்பான்சிபிளா செய்கின்ற ஏதாவது குற்றம் நிகழ்ந்து விட்டால் அங்க நடக்கிறது இங்க நடக்கிறத நாங்க ஜஸ்டிஃபை பண்ணல. ஏன்னா இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயமும் தான். அப்படி நடந்து விட்டாலும் அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகின்ற ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். உடனடியாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட யாரும் போய் இப்ப MP பிரிஜ் பூஷன் அவரை பாதுகாத்தது மாதிரியோ அல்லது உண்ணாவில வந்து அந்த குற்றவாளி வந்து அந்த பெண்ணை வன்புணர்வு செய்துவிட்டு அந்த உடலையே எரிக்க பார்த்தார்கள். அவர்களுக்கு துணையாக நின்றது பிஜேபி அரசாங்கம். அவர்களோட தான் இவங்க கூட்டு வச்சிருக்காங்க. பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது எப்ப நடந்தது? எங்க அரசாங்கம் வந்த பிறகுதான் நடந்தது. எத்தனை நாள் அந்த குற்றவாளிகளுக்கு இவங்க பாதுகாப்பா இருந்தாங்க? ஆனா இதெல்லாம் விட்டுட்டு சும்மா வந்து பாதுகாப்பு இல்லன்னு ஒரு பொய்யான பிரச்சாரம் எடுத்து பாருங்க. எல்லா இடத்திலையும் எல்லா கேசஸ்லயும் குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப there is a chief minister who takes responsibility and who is accountable. ஒரு விசிபிள் போலீசிங் இங்க இருக்குங்கிறத அவர் உறுதிப்படுத்துறாரு. இத வந்து இவங்க சும்மா ஒரு பொய் பிரச்சாரமா தொடர்ச்சியா அதே மாதிரி அவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க, பெண்கள் முன்னேற்றம்ங்கிறாங்க, ஆனா எல்லாத்தையும் கடன் வாங்குறாங்க. இன்னைக்கு தேதிக்கு லேபர் போர்ஸ்ல நம்ம தான் 47% பெண்கள். அப்ப லேபர் போர்ஸ் அதிகரிக்குது. வாங்கின கடனை சுய உதவி குழுக்களை சார்ந்த பெண்கள் திருப்பி செலுத்துறாங்க அப்படின்னா அதற்கான முக்கியமான விஷயம், எங்களால கடன் வாங்கினாலும் திருப்பி செலுத்த முடியுங்கிற கிரெடிபிலிட்டி இருக்கிறது, அந்த உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது. அப்ப எங்களுடைய முதலமைச்சர் உற்பத்தி திறனை அதிகரிக்கின்றார். இந்தியாவில் முதன் மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்தியாவினுடைய ரெவென்யூக்கு தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. இன்னைக்கு மார்னிங் ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா தோல் உற்பத்தி துறையிலையும் காலனி உற்பத்தியிலையும் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம் வகிக்குது. அப்போ ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணிட்டு தான் நம்ம அதற்கான ஒரு இது பண்றோம். ஆனா அதையும் இவங்க கடன் வாங்குறாங்க. சட்டம் ஒழுங்குக்கு வேற எதுவுமே சொல்லுவதற்கு இல்லை. இத்தனை குற்றங்களை வாசிக்கின்ற மதிப்பிற்குரிய குஷ்பு அவர்கள் கொஞ்சம் அவங்க அந்த ஃபிங்கர்ஸை திரும்பி பார்க்கணும். எத்தனை ஃபிங்கர்ஸ் அவங்க பக்கம் இருக்கிறது திரும்பி பார்த்து அந்த லிஸ்டையும் அவங்க எடுத்து வாசிச்சா நாங்க சந்தோஷப்படுவோம். நாங்க எடப்பாடி 3வது இடத்துக்கு போவாருங்கிற பயம் சொன்னோம். அதனால அவர் அங்க உட்காருவார் நாங்க சொல்லவே கிடையாது. இதுதான் அவருடைய முதல் தேர்தல். எப்படி களத்துல அவங்க இருக்கிறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க, எப்படி அவங்களுடைய கிரௌட ஓட்டா என்கேஷ் பண்றாங்க, அவங்க கிராஸ் ரூட்ல யார் இருக்காங்கன்றது எல்லாம் இந்த தேர்தல் நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் இதை நாம விவாதிப்போம். எல்லாத்துக்கும் தும்முனா இருமுனா எல்லாத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தானா? அவரவர்களுடைய தனிப்பட்ட சொந்த பிரச்சனைகளை தேர்தல் ஆதாயத்திற்காக என்னைக்குமே திமுக பயன்படுத்தியதே கிடையாது. மதுரை மக்கள் மிக மிக தெளிவானவர்கள். மதுரையில இதுவரைக்கும் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு எத்தனை பேர் அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய மினிஸ்டர்ஸாவும் இருக்கிறாங்க. அதிலும் மிக குறிப்பாக எந்த விதமான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியும் மாறுதலும் தெற்கிலிருந்து தான் வரும்னு உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி பாக்குறப்போ மதுரை மக்களுக்கு யாரும் புதிதாக எதையும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைவருக்கு திமுகவினருக்கு இன்னும் நிறைய பணிகள் இருக்கு. நாங்க ஒரு மிக முக்கியமாக 234 தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கணும்னு நாங்க போயிட்டு இருக்கிறப்ப ஒரு தொகுதியில ஒருத்தரை மாத்திரம் நாங்க எடுத்துக்கிட்டு அவரை பத்தி அவதூறு பரப்புவதுங்கிறது எங்களுடைய அஜெண்டாவிலே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நாங்க யாரையும் முக்கியமானவங்களா நினைக்கவே கிடையாது.